நீங்க தலைவர் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பத்தி தோழர் கேட்டிருக்கிறார். இப்ப ஒரே ஒரு இந்த வழிகாட்டு SOP கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது? இந்த SOPல என்ன சொல்றாங்க, 50,000ற்கு மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது? ஏன் அவங்க நினைச்சா ஒரு வாரத்துல ஒரு நாள்ல கிடைக்குது? அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, வாரம் வாரம் நாங்க மாநாடு நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இது ஜனநாயகமா? ஒரு ஜனநாயக நாடா? அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா? இது ஒண்ணுதான் காட்டுது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை, அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாழ்த்துக்கள்.